வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 8 மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். திம்சா மற்றும் சதி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். இடுமிஷ்மி மற்றும் வான்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலனி மற்றும் போர்த்தல் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்காச் மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. சாகிர் ஹுசேன், பாண்டுரங் வாமேன்கேன் 1963 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாரோட இயற்பெயர் வாசுதேவா. அச்சுட்ட பிரக்ஷா மாதவாச்சாரியாக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருக்காரு. மாதவாச்சாரியா எழுதிய புத்தகம் கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம். மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் யூனியன் பிரதேசங்களை பகுதி 8ல சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்கர பீஸ்வே தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா மற்றும் ரோகின். முகமது இக்பால் தரேன்ஹின் பாங்கிதாரன் சொல்லக்கூடிய புத்தகம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அட்டல் விபூதி யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். என்பிஎஸ் வட்சாலியா ஜூலை 23, 2024. ஆஸ்திரேலியாவின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆந்தனி ஆல்பனீஸ். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை கொண்ட இந்தியாவின் முதல் கல்வி நகரத்தை எந்த நகரம் நடத்த உள்ளது? நவி மும்பை. 58வது ஏடிபி ஆண்டு கூட்டம் எங்கு நடப்பட்டது? மிலன், இத்தாலியில. 72வது உலகளகி 2025 போட்டியை எந்த மாநிலம் நடத்துகிறது? தெலுங்கானா. 14வது சிதிர்மன் கோப்பை பட்டத்தை 2025 வென்ற நாடு எது? சீனா. ஆபரேஷன் காக் சிபிஐ 2025 ஆரம்பிச்சிருக்காங்க. 2025 ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? இந்த வருஷம் நம்ம 151வது இடத்தை பிடிச்சிருக்கோம். ஆனா போன வருஷம் 159 இடத்தை பிடிச்சிருக்கோம். முதலிடத்தை பிடிச்சிருக்க நாடு நார்வே. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பயணம் மற்றும் சுற்றுலா குறியீடுல 39, உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடுல 39, உலக திறமை தரவரிசையில 58, உலகளாவிய பசி குறியீடுல 105, உலகின் பொருளாதார சுதந்திரத்துல 84, காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 10, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 85, ஊழல் புலனாய்வு குறியீடுல 96. இந்தியாவின் முதல் மாநிலங்களுக்கு இடையேயான சிறுத்தைப்புலி பாதுகாப்பு வழித்தடத்தில் எந்த 2 மாநிலங்கள் ஈடுபட்டுள்ளன? ராஜஸ்தான் மாநிலம் 1, மத்திய பிரதேசம் மாநிலம் 1. கியூனா நேஷனல் பார்க் ராஜஸ்தான்லயும், காந்தி சாகர் தேசிய பூங்கா மத்திய பிரதேஷ் மாநிலம், இந்த ரெண்டுமே இணைந்து சீத்தாவை இனப்பெருக்கம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சீத்தா 2022 அறிமுகமாச்சு. இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் உதய்பூர். ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற இந்தியாவின் முதல் காவல் நிலையம் போபால். இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா பூனேல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம் மசாலி. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் 123வது உறுப்பினராக சமீபத்தில் இணைந்த நாடு எது? அங்கோலா. சர்வதேச சூரிய கூட்டணியுடைய 101வது நாடு நேபாள். பாரகுவே 100, ஆர்மனி 104. கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் 5வது உறுப்பினர் நாடு பங்களாதேசம். இந்தோனேஷியா பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்புடைய உறுப்பினரா சேர்ந்திருக்காங்க. ஆர்டிமிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 54வது நாடு பங்களாதேசம். எந்த 2 நகரங்களுக்கு கிரீன்ஃபீல்டு விமான நிலைய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது? கோட்டா ராஜஸ்தான், பூரி ஒடிசா. கோபிநாத் பர்டோலே சர்வதேச விமான நிலையம் அல்லது கவுஹாத்தி விமான நிலையம் டிஜி யாத்திரா வசதி பெறும் முதல் வடகிழக்கு விமான நிலையம். ஒடிசாவின் 5வது விமான நிலையம் உட்கேதா. மத்திய பிரதேசத்தின் 8வது விமான நிலையம் டேட்டியா.
டிஜிட்டல் மூலம் முதலீட்டாளர் கல்வியை அதிகரிக்க முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையத்துடன் எந்த வங்கி கூட்டு சேர்ந்தது? கொட்டாக் மஹிந்திரா வங்கி. நம்ம இந்தியாவுடைய ரெப்போ விகிதம் 6%. தலைகீழ் ரெப்போ விகிதம் 3.5%. 35. லட்சத்தீவில் கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி HDFC.